இந்த நிகழ்வுக்கு அப்புறமா பொதுமக்களினுடைய அந்த பார்வை அப்படின்றது ஏதாவது மாறுமா? தெரியலங்க எனக்கு. அதாவது 2 விதமா இருக்கு தமிழ் சமூகம். ஒன்று ஓரளவு சிந்திக்க தெரிந்த சமூகம், அறிவார்ந்த சமூகம். அவன் கட்சியா வேறப்படலாம். நான் திருப்பி சொல்றேன், எல்லாரையும் நான் ஒரு இந்த அப்படி சொல்லல. அவன் கட்சியா அவன் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. இதுல எந்த கட்சியிலையும் சேர மாட்டாங்க. ஆனால் அரசியலை உன்னிப்பாக கவனிப்பார்கள், தெளிந்து பார்ப்பார்கள். ஸ்டாலின் செஞ்சிருக்கிறார், இது சரி, இது தப்பு. எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கிறார், இது சரி, இது தப்பு. மோடி செஞ்சிருக்கிறார், இது சரி, இது தப்பு அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியிலும் சாராத பொதுமக்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும், அறிவு சார்ந்த தளத்துல இருப்பாங்க. அவங்க தேர்தலுக்கு தேர்தல் சூழலை பொறுத்து அவங்களுடைய வாக்குகளை மாத்தி மாத்தி போடுவாங்க, அது வேற. ஆனா அந்த மாதிரி எந்த அறிவும் இல்லாத ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுல உருவாயிருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த கட்சி சார்புடைய சார்பற்ற அறிவு சார்ந்த ஒரு கூட்டம் இருக்கு. இது எதுவுமே இல்லாம கண்மூடித்தனமாக விஜயை ஆதரிக்கக்கூடிய, குறைந்தபட்ச அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது. அப்ப நீங்க எதை இல்லாத பொதுமக்களை சொல்றீங்க? தாவேக்காவில் இல்லாத, தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய, அதிகாரப்பூர்வமாக தாவேக்காவில் இணைந்து கொள்ளாத பொதுமக்களில் ஒரு பிரிவினரை சேர்த்து சொல்றேன். அவன் நீங்க என்ன செஞ்சாலும் சரிங்கிற இடத்துக்கு நான் வந்துட்டான்.